வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே 9 நவகிரகங்கள்ல முக்கியமான கிரகம் குரு. குருங்கிறது ஒரு சுப கிரகம். அந்த சுப கிரகமான ஒரு வருடத்துக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா இடம்பெயர்ச்சாவாரு ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்குங்க. இப்ப ரிஷப ராசியில மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு ரிஷப ராசியில இருக்கிற குரு மிதுன ராசிக்கு வரப்போறாரு. அதாவது புதனோட வீட்டுல குரு வந்து பகை பெறாரு. அப்ப பகை பெறும் பொழுது குருவோட பார்வையான அஞ்சாம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வை பெறாருங்க. அப்படி பார்வை பெறும் பொழுது சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்துல குரு 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்படி லாபஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வர்ற குரு உங்களுக்கு சிம்ம ராசிக்கு 3ஆம் இடமும் 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் பார்வையா விலக போகுதுங்க. அப்படி விழுகும் பொழுது 3ஆம் இடமும் 5ஆம் இடமும் 7ஆம் இடம் பார்வை விழுகும் பொழுது சிம்ம ராசிக்கு இந்த வருடம் குரு பயிற்சியில ஒரு நல்ல அற்புத பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா லாபஸ்தானத்துல குரு வராது. இப்ப தொழிற்ஸ்தானத்துல இருக்கிற குரு லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு தடையில்லா ஒரு செல்வ நிலை உயரும். இப்ப இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடியே உங்களுக்கு சனி பயிற்சி வந்துருது. அந்த சனி பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி இருக்காரு. கெட்டதெல்லாம் ஒரு நல்லது எதுன்னா இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரங்களுக்கு பயப்பட வேண்டிய ஒரு அஞ்ச வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா நமக்கு அஷ்டம சனி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிம்மராசி பொறுத்தளவுல எல்லாத்துக்கும் ஒரு பயங்கிறது இருக்கும். பட் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு லாபஸ்தானத்துல வரும் பொழுது ஒரு பிரச்சனைய சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும். இப்ப அந்த குரு உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நீங்க எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழில்ல ஒரு லாபகரமான தொழிலா மாற்றக்கூடிய ஒரு குரு உங்களுக்கு லாபஸ்தானத்துல அமைஞ்சிருக்காரு. அப்படி லாபஸ்தானத்துல அமையும் பொழுது உங்களுக்கு இடப்பட்ட ஒரு தடப்பட்ட செல்வங்கள் தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும். அது இல்லாம 3ஆம் இடத்துல சகோதரஸ்தானத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு விலகி போன சொந்தங்கள் விலகி போன உறவுகள் சகோதர தன்மையோட சப்போர்ட்ங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 5ஆம் இடத்தையும் பாக்குறாரு. 5ஆம் இடத்துலங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக ஸ்தானாதிபதி. அப்ப பூர்வீக ஸ்தானாதிபதி வந்து பாத்தீங்கன்னா புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானம் அப்படி இருக்கும் பொழுது சொந்த பந்தங்களை விலகி ஒரு ஒண்ணு கூடிய ஒரு அமைப்பாகவும் 2 பூர்வீகத்தினால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது. நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா பூர்வீக சொத்துனால பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். அந்த பூர்வீக சொத்துனால ஏற்பட்ட பிரச்சனைனால சகோதரத்துவம் ஒரு தன்மை இல்லாம ஒரு அன்பு இல்லாம உங்களுக்கு போயிருக்கும். அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா சகோதரஸ்தானமும் இந்த பார்வை குரு பார்வை இருக்கிறனாலையும் பூர்வீஸ்தானம் குரு பார்வை இருக்கிறனாலும் ஓகே எல்லாருமே நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூர்வீகத்தை வந்து ஒரு நல்ல ஒரு ரேட்டுக்கோ இல்ல அந்த இடத்துல நம்ம ஒரு வீடு கட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயம் அமையும். நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா பூர்வீகத்த இடத்துல வாங்குறதுக்கு விடாம விற்கிறதுக்கு விடாம பயன்படுத்துறதுக்கு விடாம நிறைய சூழ்நிலையில் உங்களுக்கு நடந்திருக்கும். அப்படி நடக்கும் பொழுது இப்ப இந்த குரு வந்து உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நல்லது பண்றதுக்கான ஒரு பார்வையா உங்களுக்கு 5ஆம் பார்வையா வராது. அப்படி 5ஆம் இடத்துக்கு பார்வை வரும் பொழுது நமக்கு வந்து என்னன்னா அந்த இடத்துல ஒரு நல்ல பலன்கள் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையும். நிறைய பேர் வந்து சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும். அவங்களுக்கு எல்லாமே இப்ப நல்ல பலன்கள் கொடுக்கணும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்த ஊர்ல ஒரு நல்ல பேருங்கிறது எடுக்க முடியாம ஒரு கெட்ட பேர் எடுத்து கொடுத்து வெளியூர் போறதுக்கு வெளிநாடு போறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும். மறுபடியும் திரும்பி நம்ம அந்த ஊருக்கு நம்ம போக முடியுமா? நம்ம வந்து இழந்த செல்வங்கள் நமக்கு திரும்பி கிடைக்குமா? இழந்த பேர் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்திருப்பாங்க. இப்ப இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இழந்த செல்வங்களும் இழந்த ஒரு நிம்மதி ஒரு பெயர் இது எல்லாமே உங்களுக்கு திரும்பி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ங்கிறது கண்டிப்பா உருவாகும். அது மட்டும் இல்லாம வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வந்து நல்லபடியா அமையும். வெளிநாட்டுல இருக்கிறவங்க வெளிநாட்டை நம்பி போனவங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க பொருளாதாரத்துல திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாம உயர் பதவிகள் தேடி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம சனி ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட கணவன் மனைவிக்குள்ள
அப்பப்ப கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அது இல்லாம உங்களுக்கு 7ஆம் ஸ்தானத்துல கலஸ்திர ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாகவும் அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா உருவாகும். நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா கல்யாணம் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்பாங்க, குழந்தைகள் கிடைச்சிருக்காதுங்க. அதுக்காக எல்லா கோயிலுக்கு போயிருப்பாங்க, எல்லா ஸ்டெப் எடுத்திருப்பாங்க, டாக்டர் பார்த்துருப்பாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. நிறைய பேத்துக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் வந்திருக்குங்க. இனிமேல் வந்து நமக்கு குழந்தையே எல்லாம் இருக்காதா, டெஸ்ட் டியூப் பண்ணியிருப்பாங்க, ஐவி பண்ணி பார்த்திருப்பாங்க, எல்லாமே பண்ணி பார்த்து குழந்தை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குழந்தை கிடைக்கிறதுக்கான ஒரு புத்திரஸ்தானாதிபதி குரு உங்களை பார்க்கறதுனால கண்டிப்பா குழந்தை இல்லாதவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா உருவாகும். திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஏன்னு கேட்டீங்கன்னா கலஸ்திர ஸ்தானாதிபதி வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வை படுறதுனால உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட கட்டாயம் திருமணங்கிறது நடக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா திருமண பேச்சு எடுத்திருந்தீங்கன்னா வீட்டுல பிரச்சனைகள், தடுமாற்றம், குழப்பங்கள், ஏதாவது ஒரு பாதிப்புகள், நீங்க பாக்குற பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணங்கிறது அவங்களுக்கு வேற இடத்துல கல்யாணங்கிறது நடக்கலாம். நிறைய பேருக்கு நிச்சயம் பண்ற டயத்துல, மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற டயத்துல, பத்திரிக்கை அடிக்கிற டயத்துல கூட கேன்சல் ஆயிருக்கும். அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும். நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கையும், உங்களுக்கு உயர் பதவிகளும், பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றங்களும், பூர்வீகத்தினால ஏற்பட்ட ஒரு பிரச்சனைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு இந்த வருடம், உங்களுக்கு இந்த 1 வருட காலம் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரும். உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கைங்கிறது கண்டிப்பா இந்த குரு உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த குரு உங்களுக்கு நல்ல எந்த தொழில் பண்ணாலும் லாபகரமான தொழிலா கண்டிப்பா மாத்துவாருங்க. இப்ப நம்ம வந்து கிரக நிலைகளோட கோச்சாரப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதே உங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் எல்லாம் இருந்து குரு உங்க ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்காரு, லக்னத்துக்கு எத்தனாம் இடம் இருக்காரு, குரு உங்க சுய ஜாதகத்துல யோகமான குருவா இருக்காரா, இல்ல மாரகாதிபதி குருவா இருக்காரா, குரு எந்த கிரகத்தினோட சப்போர்ட் இருக்கு, இப்ப அந்த கிரகத்தினோட திசை நடக்குதா. நிறைய பேருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா குரு திசை நடக்கும் பொழுது உங்களுடைய குருவான தகப்பனாருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா சில பாதிப்புகளை கொடுத்துருக்கும். அதே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு முழு சப்போர்ட் பண்றதுனால உங்களுக்கு சுயஜாதகம் நல்லா இருந்ததுன்னா நீங்க தொட்டது எல்லாமே பொன்னாக மாறும். இப்ப சிம்மராசி பொறுத்தளவுல சனி உங்களுக்கு நல்லா இல்லைன்னா கூட குரு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குருவா இருக்காரு. அந்த குரு உங்க சுயஜாதகத்தையும் கண்டிப்பா நல்ல பலனா கொடுத்தாருன்னா, நல்ல கிரகத்தினோட அமைப்பு படி இருந்தாருன்னா கண்டிப்பா உங்க சுயஜாதகம் உங்களுக்கு முழு சப்போர்ட்ங்கிறது கிடைக்குங்க. அதனால உங்களோட சுயஜாதகம் நீங்க மெயினா அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்க பாருங்க, கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். அதே மாதிரி உங்க சுயஜாதகத்தினோட முழு பலன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய போன் நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பில் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.